ஹலோ எவ்ரிவன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். 10/3/2025 மார்ச் மாதம் 10 இப்போ தான் சரியா. இந்த வருஷம் மார்ச் 10 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ரிவிஷன் ஆஃப் த டெசிக்னேஷன் ஆஃப் த ஸ்டாஃப் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட டெசிக்னேஷனை என்ன பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸோட சப்ஜெக்ட்டு. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ஸோ இதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி டிஆர்எம் ஆஃபீஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் தான் சரியா. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் தான் இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுறது, ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அவங்க தான். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங்கும், தென் அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அப்படின்ற போஸ்டிங்கும் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு லெவல் 5. ஸோ அக்கௌண்ட்ஸ் கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் 2. ஸோ இப்போ இந்த போஸ்ட்டில் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இதில் தான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது என்ன சேஞ்சஸ்னால் பெருசாக எதுவும் இல்லை. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த டெசிக்னேஷன், ஸோ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த டெசிக்னேஷன் இப்போலேருந்து என்னவா ஆக்கப்படுது அப்படின்னா அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரியா. ஸோ அதே மாதிரி அடுத்தது அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட்னு சொல்கிறாங்க. சீனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றத சீனியர் அக்கௌண்டன்ட் கிரேட் 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போஸ்டிங், அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டா லெவல் 5 டேரெக்டாக போஸ்டிங் போயிடலாம். ஸோ இந்த லெவல் 6 அதாவது அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு டேரெக்டான ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பண்டிக்ஸ் 2A எக்ஸாம் வந்து எழுதணும் சரியா. அப்பண்டிக்ஸ் 2A எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக ப்ரமோட் ஆகலாம். ஸோ அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங்கோட நேமை இப்போ சீனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்பண்டிக்ஸ் 2A எக்ஸாம் எழுதி நீங்கள் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி, எதுக்கு எலிஜிபிலிட்டினா அப்பண்டிக்ஸ் 3A எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் அப்பண்டிக்ஸ் 3A எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஆஸ் பர் சீனியாரிட்டி சரியா, அப்பண்டிக்ஸ் 3A எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட சீனியாரிட்டி பொறுத்து ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சீனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங் கொடுத்துட்ருப்பாங்க சரியா. இப்போலேருந்து இந்த சீனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத சீனியர் அக்கௌண்டன்ட் கிரேட் 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நேம் மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 2025 என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஸோ அதில் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருக்காது, அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதாவது சீனியர் அக்கௌண்டன்ட்டுன்னு இப்போ பேர் மாற்றிருக்காங்கல்ல. ஸோ இதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக லெவல் 8க்கு ஜம்ப் ஆகலாம் எப்போனா இந்த அப்பண்டிக்ஸ் 3A எக்ஸாம் எழுதும் போது. ஸோ லெவல் 7க்கு போகாமலே நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக லெவல் 8க்கு போகலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பண்டிக்ஸ் 3A எக்ஸாம் கிளியர் பண்ணணும். தென் ஆஸ் பர் சீனியாரிட்டி படி தான் வரும். எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஆர்டரில் அவங்க வந்து போஸ்டிங் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுவாங்க. ஸோ புரியுதா? ஸோ இந்த போஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 1 சீனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி எக்ஸாம்ஸ் மூலிமா லெவல் 10 வரைக்கும் அவங்களால வந்து போக முடியும். லெவல் 10 வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டு சரியா. க்ரீன் இங்க் போஸ்ட்டு அதாவது கெசடட் போஸ்ட்டு. ஸோ அதாவது போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டிவிஷனல் மேனேஜர், டிவிஷனல் ஃபினான்ஸ் மேனேஜர். ஸோ இந்த அளவுக்கு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் ஆக முடியும். ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச போஸ்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவைஸ்டு டெசிக்னேஷன் வில் நாட் entail any change in the classification of the post as a group C, the pay level, method, recruitment and existing duties and responsibilities, seniorities and avenues of promotion. ஸோ அந்தந்த போஸ்ட்டோட நேம் மட்டும்தான் மாற்றிருக்காங்களே தவிர ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ அல்லது பே லெவலோ தென் அதுக்கப்புறம் அவங்களோட சீனியாரிட்டிஸோ ஸோ மற்ற ப்ரொமோஷனோட அவென்யூஸ், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 வருஷம் 2 வருஷம் அப்புறம் எல்டிசி எக்ஸாம்ஸ் எழுதலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே மாற்றலை, பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ லெவல் 5ல் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற பேருக்கு பதிலாக இனிமேல் அக்கௌண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி சிஜிஎல்லில் வந்து சிஜிடிஏ அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங்லாம் இருக்குல்ல, அதுவும் லெவல் 5 தான். ஸோ இங்கே வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருந்தது, அது இனிமேல் வந்து அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி பேர் மாறிடும். ஸோ புரியுதா?
ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்த நோட்டீஸில் நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இப்போ லைவாக போயிட்டுருக்குல்ல. ஸோ இப்போ கூட எப்போ எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா. ஸோ அதோட எக்ஸாம் டேட்டை பற்றின ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், சரியா. ஸோ அதாவது நிறைய நார்த் இந்தியன் சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஏப்ரலோட 3rd வீக்கில் நமக்கு வந்து கண்டிப்பாக கிராஜுவேட் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மே மிட்டுக்கு மேலே நமக்கு அண்டர் கிராஜுவேட்டும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபில் ஆகிருக்கு. ஸோ கிராஜுவேட்டுக்கு ஒரு 57 லட்சமும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு 68 லட்சமும் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மொத்தமாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதை நடத்தி முடிக்கணும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக வந்து ஏப்ரல், மே இந்த 2 மாதமும் நமக்கு வந்து கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டை பற்றி தான் போகுது. ஸோ நீங்கள் ஏப்ரல் 3rd வீக்கில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராஜுவேட் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப டைம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 நாள் தான் இருக்குது, சரியா. 35 to 40 நாள் தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய ஃபுல் டெஸ்ட் போடுங்க, வீக் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பயந்துட்டு இல்லாமல் வீக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 60 மார்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து CBT 1 வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போனா இந்த 30 நாளை சரியாக பயன்படுத்தும் போது. ஸோ ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டுருங்க, சரியா. அதை போட்டுட்டு அதில் எந்த ஏரியா உங்களுக்கு வீக்காக இருக்குது அதை மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு 3 hours அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீக் ஏரியா என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி மார்க் டெஸ்ட் போட வேணாம், வீக்லி 2 மார்க் டெஸ்ட் அல்லது 3 மார்க் டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட் வந்து போடுங்க. எக்ஸலன்ட் டெஸ்ட் வேணாம், ஃபுல் டெஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ இப்போ மொதல் டெஸ்ட்டை போட்டுட்டு அதில் என்ன வீக் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வீக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 நாள் கழித்து, சரியா, அந்த வீக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, அது அடுத்த ஃபுல் டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அடுத்த ஃபுல் டெஸ்ட்டில் எங்கே உங்களோட வீக் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் இந்த வீக் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீக் ஏரியாஸில் வந்து ஸ்கோர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக 60 மார்க் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து CBT 1 கிளியர் பண்ணலாம். இந்த 30 நாளை சரியாக பயன்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதுமானது. நீங்கள் பெருசாக போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. ஸோ போய் படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.